நான் நைட்ல வந்து ஃபுட்டு சாப்பிடுறதில்ல. அப்படியே சாப்பிட்டாலும் 3 ஹவர் கழிச்சு தான் தூங்குவேன்ற மாரி விஷயங்கள் உடனே எல்லாரும் வந்து நைட்ல சாப்பிடக்கூடாதான்ற மாரி சர்ச் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. காலையில ராஜா மாரி சாப்பிடு, நைட்டு பிச்சைக்காரன் மாரி சாப்பிடு அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. நைட்டு உனக்கு வேற வேலை கிடையாது. நைட் நீங்க சாப்பிட்டீங்கன்னா, நீங்க என்ன பண்ண போறீங்க? தூங்க தானே போறீங்க. தூங்கும்போது வயித்துக்கு நம்ம ஓவர் லோட் பண்ணோம்னா, பிளட் சப்ளை எல்லாம் வயித்துக்கு அதிகமா போகும். செரிமானத்துக்கு ஒரு கஷ்டம். அதே மாதிரி நீங்க சாப்பிடுறது எல்லாமே வேஸ்டான கலோரியா மாறி திருப்பி ஃபேட்டாவோ இதுவாவோ கன்வெர்ட் ஆகும். அப்ப நைட்டு நம்ம கொஞ்சம் சீக்கிரமாவும் கொஞ்சம் குறைச்சும் சாப்பிட்டோம்னா நல்லது. இவ்வளவுதான் மேட்டரே தவிர மத்தபடி வந்து நைட்டு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிடையவே கிடையாது. இப்ப நைட்டு போய் நீங்க போயிட்டு ஒரு 2 பர்கரு, பீட்சா, மில்க் ஷேக்கு, பிரியாணி, சாக்கோ மில்க் ஷேக்கு இப்படி இப்படின்னு நம்ம அடிக்கும் போது காய்கறிகள், ஃபைபர், நார்ச்சத்துகள் இவங்கள மட்டும் வர வச்சுட்டு கெட்ட காசான இந்த மயனீஸு, சீஸு இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் ஃபுட்டு, மெயினாக சுகர் ஐட்டமு, ஸ்வீட்ஸு இதெல்லாம் ஸ்டாப் பண்ணோம்னா உள்ள வர கலோரியும் கொஞ்சம் கம்மியாக வருது, நல்ல கலோரியாக வருது. ஆனால் வெளியே தேவையில்லாத கலோரியெல்லாம் கள்ள நோட்டெல்லாம் நீ அமுச்சிக்கிட்டு இருக்கணும் போது உனக்கு வந்து ஒரு ஹெல்த்தி வெயிட்டுக்கு நீங்கள் வந்துடலாம். எல்லா ஆக்டர்ஸும் பாருங்கள், ஒரு படத்துக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மாதம் ஆளே காண போயிருப்பாங்க. 6வது மாதம் திடீர்னு பார்த்தா நம்ம இவர் பயங்கர விஷ்ணு விஷால் ஒரு போஸ்ட் கொடுப்பாரு, சூரி சார் ஒரு போஸ்ட் கொடுப்பாரு. எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைமை வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் டைமுக்கு எடுத்துக்கிறேன். அப்போ யாருமே பாருங்க இன்னிலிருந்து நாளைக்கு உடனே ஒரு ஸ்டைலுக்கு மாத்துறதுக்கு இது ஹேர் ஸ்டைல் கிடையாது, பாடி. விக்ரம் அவர்கள் ரொம்ப நாளாவே சார் உடம்பு ஏத்துறாரு, குறைக்கிறாரு. அவர் எப்படி சார் பண்ணுவார்? சார் அது வந்து நல்ல ரிஸ்க் இருக்கு சார். ஓகேங்களா? ஐ படத்துல வந்து 40 கிலோ 50 கிலோ அந்த கேரக்டருக்கு, திருப்பி இந்த பீஸ்ட் மாதிரி ஒரு பாட்டுக்கு அவ்வளோ வெயிட் ஏத்திட்டு, திருப்பி பாடி பில்டிங்க்கு ஒரு வெயிட், ஒரு படத்துக்கே 3 வெயிட் ஏறி இறக்குனாரு. இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் சார். அதனால அவர்னால மட்டும்தான் அதெல்லாம் துணிஞ்சு பண்ண முடியும். சூப்பர் ஸ்டார்லாம் பாருங்க எப்பவுமே ஜாலியா நிம்மதியா இருப்பார் சார், ரிஸ்க் எடுக்காம. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்கவுங்க ரிஸ்க். இதெல்லாம் வந்து பார்த்து நம்ம இன்ஸ்பயர் ஆக வேண்டாம். அதுதான் இப்போ நம்ம ஆரம்பிக்கும் போதே பேசணும். ஒரு பாடி பில்டர் இப்படி ஏத்தனார் இறக்குனாரு என்ன ஆனாருன்னு நம்ம பார்த்தோம். அந்த ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர் சொல்றேன். தயவு செஞ்சு இந்த ஏத்துறது இறக்குறது நான் நினைச்சா ஏற்ற வேண்டாம், நினைச்சா இறக்க வேண்டாம் பண்ண வேண்டாம். நம்மளுக்கு தேவை ஹெல்த்தியான ஒரு வெயிட்ல இருக்கணும். அதை நோக்கி எல்லாரும் பயணிச்சு அந்த வெயிட்ல பிளஸ் ஆர் மைனஸ்ல இருந்துப்போம். அவ்வளவுதான். நம்மளுக்கு தேவை பாடி ஏங்கணும், உடம்பு நல்லா இருக்கணும். நினைச்சா ஓடணும், நினைச்சா ஏறணும், நினைச்சா படுத்தா தூங்கணும், சாப்பிட்டா செரிக்கணும், பார்த்தா பார்க்கணும் அப்படின்றது தான் ஹெல்த். அதை தாண்டி உங்களோட அவுட்டர் ஷேப்ன்றது வந்து ஹெல்த் கிடையாது. உங்களோட செயல்பாடு மற்றும் உங்க உடம்பு வந்து நீங்க சொல்றதெல்லாம் வந்து நினைச்சதெல்லாம் செய்ய முடியுதுன்னா அதுதான் ஹெல்த். அது போதும் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா 1008 வேலை நம்மளுக்கு இருக்கு. இதை மட்டும் பண்றது நம்ம வேலை கிடையாது சார். நிறைய வேலை இருக்கு சார். உடம்பை பார்த்துக்கணும், ஃபேமிலியை பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும், அம்மாவை பார்க்கணும், நிறைய வேலை இருக்கு. தயவு செஞ்சு நீங்க வந்து ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க அப்படின்றத சிம்பிளா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு இவ்வளவு சாப்பிட்டா போதும், இதை மட்டும் பண்ணா போதும்னா என்னென்ன விஷயம் சார்? நான் வந்து எப்பவுமே வந்து ஐ கோ வித் தி பேரண்ட்ஸ் அண்ட் நேச்சர் சார். ஏன்னா அதுதான் வந்து சிம்பிள் அண்ட் பெஸ்ட். இப்போ வந்து நம்ம வீட்டில் நம்ம இருக்கோம் அப்படின்னா வந்துட்டு வீட்டில் என்ன காலை செய்கிறாங்களோ அதை சாப்பிட்டு போங்க. மத்தியானம் வந்து முடிஞ்சால் வந்து காலையிலேயே சாப்பாடு கட்டிட்டு போயிருங்க. நைட்டு வீட்டில் எப்படியும் ஒரு தோசை ஒரு சப்பாத்தி மேலே யாரும் கொடுக்க மாட்டாங்க. அதை சாப்பிட்டு கம்முன்னு படுத்துருங்க. இது வந்து சிம்பிளாக நீங்கள் பண்ணுற பெஸ்ட் இது. இல்லை எனக்கு நாங்கள் வீட்டில் இல்லை, நாங்கள் பேச்சுலருங்க, வெளியே ரூமில் இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நீங்கள் அந்த மீல்ஸில் வந்து கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுக்கோங்க. ஓகேங்களா? மீல்ஸ் நல்லா சாப்பிட்டுக்கோங்க. அதே மாதிரி வந்துட்டு நடுவில் வந்து பழங்கள் மற்றும் காய்கறிகள் வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு வாழைப்பழமோ ஒரு ஆப்பிளோ டெய்லி வந்து ஒன்று கடிச்சிருங்க. ஏன்னா வந்துட்டு அதெல்லாம் விட்டமின்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய குறைபாடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நைட்டு சாப்பாடை மட்டும் வெளியே போய் அதிகமாக சாப்பிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க ரூம்லயே ஏதாவது ரீல்ஸை பார்த்துக்கிட்டு ரூம்லயே மைல்டா சாப்பிட்டுக்கோங்க. இவ்வளவுதான் நம்ம வெளியே இருக்கிறவங்களுக்கு சொல்றோம். ஏன்னா நிறைய பேர் வெளியே தனியா இருக்கிறவங்க வந்து நைட்டு போய் கட்டுன்னு கட்டுறாங்க. இந்த பரோட்டா கடை, இந்த கடை, அந்த கலாச்சாரம் அதிகமா இருக்குல்ல. அதனால நைட்டு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்றது நம்மளோட